நண்பு சொந்தங்களே, ஒரு முக்கியமான பதிவு. இது வந்து பிலாராம் தம்பிக்கு தான் இந்த பதிவு. நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு அது எனக்கு தேவையே இல்லை. இருந்தாலும் ஒரு வண்டி வந்து விபத்துக்குள்ளே ஆகுதுன்னா எதிர்பாராத விபத்துக்குள் தான் ஆகுது. நீங்கள் விபத்து பண்ணீங்களான்னு தெரியாது. இனிமேல் வரும் காலத்தில் நான் விபத்து பண்ணாலும் சரி, யார் விபத்து பண்ணாலும் சரி, விபத்து என்பது எதிர்பாராத விதமாக நடக்கிறது. அந்த இடத்துல வந்து வண்டி விபத்து ஏற்பட்டு வண்டி எரிஞ்சு போய் இந்த ஓனர் மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த டிரைவருடைய மாற்றி விட்டுட்டு வந்தார். அந்த டிரைவர் சாதாரண அவர் பிஆர் மணியாக கூட இருக்கட்டும், அவர் ஒரு டிரைவர், ஒரு முக்கியமான இன்னொரு டிரைவர் மாற்றி வச்சுட்டு வராரு. எதிர்பாராமல் நடந்த விபத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு கேலி கிண்டலாக வந்து ஒரு வீடியோ போடுறது தவறு. விபத்து நடக்கிறத நம்ம எல்லாருமே போடுறோம், ஒரு விழிப்புணர்வுக்காக. இப்படிலாம் ஓட்டுநர் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வாக வீடியோ போடுறோம். ஆனால் நீங்கள் வந்து பிலாராம் தம்பி, நீங்கள் எல்லாத்துக்கும் அவர் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணி ரொம்ப அசிங்கமாக ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவரை இப்படி விபத்து பண்ணிட்டாருன்னு எந்த ஹெவி லைசன்ஸ் டிரைவர் அல்லாது யார் வந்து உங்களுக்கு விபத்து பண்ணியிருப்பா சொல்லுங்கள்? விபத்து லைசன்ஸ் வச்சுருக்கவங்க தான் வண்டி ஓட்டுவாங்க. லைசன்ஸ் வச்சுருக்கவங்க எதிர்பாராத விதமாக தான் விபத்து நடக்கும். நீங்கள் அதுக்காக வந்து அவ்வளோ தூரம் ட்ரோல் பண்ணி அவங்க அவ்வளோ தூரம் மனசை சங்கடப்படுத்தி உங்களுக்குள்ளே மற்றவங்களுக்குள்ள தனி வெறுப்புகள் ட்ரோல்ஸுகள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பேசுகிறது ரொம்ப மனசுக்கு வருத்தம் அளிக்குது. ஆனால் அந்த வண்டி ஓனரும் பிஆர் மணிக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத நானும் ஒரு இடத்துல இருந்து நானும் உணர்ந்திருக்கேன். இது தப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சுட்டிக்கிறேன். ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த பதிவை முழுசும் கேளுங்க. நன்றி.